அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வந்தவாசி வட்டார ஜமாத் உலமா சபை, அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் மற்றும் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் கட்சிகளும் ஒருங்கிணைந்து வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசை கண்டிக்கின்ற விதமாக கொளுத்தும் வெயில் என்று கூட பார்க்காமல் களத்திலே நின்று எங்களுக்கு பாதிப்பு வந்தால் நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்து அதை தடுப்போம் என்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் முதலில் நான் சார்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, இது ஒரு கண்ணியமான மேடை. இந்த மேடையில நிறைந்திருக்கக்கூடிய உலமாக்கள் சுதந்திர போராட்டத்தில் எப்படி தங்களை அர்ப்பணித்து உயிர் தியாகம் இந்த நாட்டை காப்பாற்றி வழிநடத்தினார்களோ அதுபோன்று இன்றைக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை என்ன விலை கொடுத்தாவது இதை நாங்கள் எதிர்ப்போம் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் முன்வந்திருப்பதை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். காரணம், இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்றைக்கு மோடி அரசால் முன்வைக்கப்பட்டதோ அன்று தொடங்கி இன்று வரை இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய வலிமையான போராட்டத்தையும், மாநாடுகளையும், ஆர்ப்பாட்டங்களையும், கருத்தரங்கங்களையும், பொதுக்கூட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி மோடி அரசுக்கான ஒரு நெருக்கடியாக நாங்கள் மாறுவதை உணர்ந்த பாசிச அரசு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைவரை பொய் வழக்கிலே கைது செய்து இன்றைக்கு உள்ளே வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவரை உள்ளே வைத்ததோடு அவரை கைது செய்து உள்ளே வைத்துவிட்டு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். எங்களுடைய தேசிய தலைவர் இந்தியா முழுவதும் களமாடுகின்ற எஸ்டிபிஐ கட்சிக்கு எப்படியாவது ஒரு பின்னடைவை, அச்சத்தை, அச்சுறுத்தலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவரை கைது செய்துவிட்டு ஆதாரத்தை எங்கள் அலுவலகங்களிலெல்லாம் ஈடி தேடியது. பொதுவாகவே ஈடி யாருடைய அலுவலகத்திற்கும் வீட்டுக்கும் போகும் என்றால் கோடி கோடியாக இந்த நாட்டினுடைய சொத்துக்களையும் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய நபர்களை தேடிதான் ஈடி போகும். ஆனால் எஸ்டிபிஐ கட்சி அலுவலகத்துக்கு ஈடி வந்து தேடியது, தேடி தேடி எங்களுடைய அலுவலகத்தின் குப்பைகளை எல்லாம் அகற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்காக மோடிக்கும் ஈடிக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அச்சுறுத்தல் எப்படி வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் எல்லா அமைப்புகளும், எல்லா கட்சிகளும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்துவதற்கு ஒப்பாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாம் களமாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சின்ன நகர்வு அது நம்பிக்கையை தந்தாலும் இன்னும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. என்று கேட்டால் பாபர் மசூதி வழக்கை நாங்கள் பார்த்து விட்டோம். பாபர் மசூதி வழக்கிலே இந்த நாட்டிலே பாபர் மசூதி இருந்த இடத்திலே ராமருடைய கோவில் இல்லை என்று நீதிமன்றம் தான் சொன்னது. இந்த நாட்டிலே
பாபர் மசூதி நிலத்துக்கு அடியிலே எந்த சிலைகளும் எந்த ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் தான் சொன்னது. இதே உச்சநீதிமன்றம் தான் 1949ஆம் ஆண்டு அன்றைக்கு இருந்த பாசிச பயங்கரவாதிகள் பாபர் மசூதி இடத்திற்குள்ளே ராமருடைய சிலையை வைத்தது குற்றம் என்று சொன்னது. இதே நீதிமன்றம் தான் ராமர் கோயிலுடைய பாபர் பள்ளிவாசலுடைய சுற்றுச்சுவரை இந்து பயங்கரவாதிகள் இடித்ததை குற்றம் என்று சொன்னது. 92ஆம் ஆண்டு பாபர் மசூதி நிலத்திலே நாங்கள் கரசேவை செய்கிறோம் என்று பொய் சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றி அங்கே சென்று பாபர் மசூதியை இடித்து தகர்த்ததை குற்றம் என்று சொல்லிவிட்டு கடைசியா என்ன சொன்னாங்கன்னு உலகம் பார்த்தது. எல்லாமே குற்றம் என்றது, எல்லாமே தவறு என்றது. ஆனாலும் அந்த இடத்தை எவன் இடித்தானோ அவன் கையில் கொடுத்த ஒரு கேவலம் இந்த நாட்டிலே அரங்கேறியிருக்கிறது என்பதனாலேயே எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை பிறக்கவில்லை சகோதரர்களே. இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஒவ்வொரு சட்டங்களாக போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அத்துணை சட்டங்களும் இஸ்லாமியர்களை காயப்படுத்தும் சட்டங்களாகவே அமைந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே முத்தலாக்கு சட்டம் போட்டார்கள் இஸ்லாமிய பெண்களை பாதுகாப்பதற்காக என்று. யார் போடுவது? தன்னுடைய பொண்டாட்டியை பாதுகாக்க முடியாத மோடி தான் போட்டார் இஸ்லாமிய பெண்களை நான் பாதுகாக்க போகிறேன் என்று. யாருக்கு எதை செய்வதென்று ஒரு தகுதி வேண்டாமா, தராதரம் வேண்டாமா? இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமியர்கள் எவ்வளவு அழகாக பராமரிக்கிறார்கள். பண்பாட்டு கலாச்சாரத்தோடு பராமரிக்கின்ற ஒரு சமுதாயத்தினுடைய